ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாக இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பியருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தினால் இந்த ஆலயம் நிரப்பப்படுவதாக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, உம்மை காண எங்கள் கண்களை திறந்திருள கெஞ்சுகிறோம். அப்பத்தை பிட்கையிலே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆவியோடும் கருத்தோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதோளும் கீர்த்தனைகளும் 484 பாமாலை 320 பாடுவோம். என் முன்னே மேய்ப்பர் போகிறார். கீதோளும் கீர்த்தனைகளும் 484 பாமாலை 320.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் புரிசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்கள் தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 8வது ஞாயிறு சுருக்க ஜெபம். தலைப்பு: நல்ல மேய்ப்பர். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசித்து உமது ஒரே பேரான திருமைந்தனான இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு அடுப்பி பாடுகளை சகிக்கவும் மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்வளிக்கவும் கருணை புரிந்தவரே, எங்கள் திருச்சபையின் போதகர்களும் இயேசுவை போல் நல்ல மேய்ப்பர்களாக சிலுவையை சுமந்து உமக்கு உகந்த சாட்சிகளாய் அநேகரை உம்மண்டை வழிநடத்தி அருள கிருபை செய்தருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடைய அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும். நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை. ஆனாலும் உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களில்
எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினுண்டா? தீட்டு உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீட்டு உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவி உள்ளவராகிய ஒரே அதிசுவர்களில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்றும் விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், பிறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும், மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறவரை குறித்து நான் துக்கப்படுத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் பயந்திருக்கிறேன். இது ஆண்டவரின் திருவார்த்தை. நிருபவாக்கியம் வாசித்த தம்பி கண் தெரியாதார் பாடசாலையிலிருந்து வந்து பிரெய்லி வேத புத்தகத்தை வைத்து நிருபவாக்கியத்தை வாசித்தார். சுவிசேஷ வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஓமியை இயேசு அவருடனே சொன்னார். அவர்களோ
அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அறிவிப்புகள். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறு. தியான பொருள் நல்ல மேய்ப்பர். திருவசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன்.
நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். காலை 8:30 மணி ஆராதனை காலை ஆராதனை முறைமையாக நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் நடைபெறும். இன்று மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு லித்தானியா ஆராதனை மற்றும் வேத ஆராய்ச்சி வகுப்பு நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை மற்றும் ஜெப விண்ணப்பங்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வருகின்ற ஞாயிறு 21ஆம் தேதி ஐஎம்எஸ் விற்பனை விழாவிற்கென்று சிக்கன் பிரியாணி வழங்க இருக்கின்றார்கள். பார்சல் ஒன்றின் விலை 150 ரூபாய். வேண்டும் என்பவர்கள் ஆண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளரை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய வாலிபர் ஆண்கள் சார்பாக ஐஎம்எஸ் விற்பனை விழாவிற்கென்று ஒயிட் எலிஃபண்ட் சேல் நடத்த இருக்கின்றார்கள். உங்களிடம் உள்ள பழைய ஆனால் உபயோகப்படுத்துவதற்குரிய பொருட்கள் இருக்கும் என்றால் அதை தெரியப்படுத்துங்கள். வாலிபர்கள் உங்கள் வீட்டிலத்திற்கு வந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். காலை 8:30 மணி ஆராதனையிலே திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட லெந்துகால மெகா வேதாகம தேர்விலே கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். கடந்த 9, 10, 11 ஆகிய தேதிகளிலே நம்முடைய 244வது வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையும் மாம்பழச்சங்க பண்டிகையும் சிறப்பாக நடைபெற தேவன் உதவி செய்தார். இந்த பண்டிகைக்கென்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஒரு நாள் வருமான காணிக்கை படைத்தோம். ஆனால் அந்த காணிக்கை 204 குடும்பங்கள் ஊழியர்கள் தவிர இவர்கள் மாத்திரமே படைத்திருக்கிறீர்கள். ஆகவே படைக்காதவர்கள் தயவு செய்து இந்த வாரத்திலோ அல்லது வருகின்ற வாரத்திலோ ஒரு நாள் வருமானத்தை கணக்கிட்டு படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையில் ஒரு குடும்பம் சரியாக 10,000 ரூபாய் ஒரு நாள் வருமானத்தை அவர்கள் காசோலை மூலமாக அர்ப்பணித்திருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு நாள் வருமானத்தை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். இந்த ஆராதனையில் நிருபவாக்கியம் வாசித்த அருமையான கண் தெரியாத ஒரு பாடசாலையின் பிள்ளைகள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனை முடிந்தவுடனே அந்த பள்ளி குழந்தைகளுக்கென்று அங்கே செய்யப்படுகின்ற பணிகளுக்கென்று ரிட்டையரிங் ஆஃபர் டீ எடுக்கப்படும். ஆகவே தயவாக இந்த ஊழியத்திற்கென்று நீங்கள் காணிக்கைகளை உதாரத்துவமாக வழங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது எங்களோடு கூட இடைபடும் பேசும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நானே நல்ல மேய்ப்பன் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாகத்திலே இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்று 10ஆம் அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து தன்னை
நல்ல மெய்ப்பராக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொதுவாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அவர்கள் அன்றாட வாழ்விலே காணப்படுகின்ற காரியங்களை வைத்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய குல தொழில் என்று சொல்லுவது அது ஆடு மேய்ப்பது. அப்படி என்றால் ஆடுகளும் ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பர்களும் அவர்களுக்கு புதிதானவர்கள் அல்ல. ஆகவே அன்றாடகம் அவர்கள் செய்கின்ற பணிகளை வைத்தே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். இதிலே இந்த நல்ல மேய்ப்பன் எவ்விதமாக இருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதில் 8 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். He calls his own sheep by name. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயரை வைத்து அந்த ஆட்டை அழைக்கின்றார். நம்ம வீடுகளில் செல்ல பிராணிகள் வைத்திருப்போம். செல்ல பிராணிகளுக்கு நம்ம ஒரு பெயர் வைத்திருப்போம். அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டா அந்த பிராணிகள் ஓடி வரும், இல்லைன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே போல் ஆடு மேய்க்கிறவர்கள் கூட்டம் கூட்டமாய் ஆடுகளை வைத்திருப்பார்கள். ஒருவேளை 100 ஆடுகளோ 200 ஆடுகளோ என்று சொல்லி மொத்தமாய் வைத்திருப்பார்கள். அத்தனை ஆடுகளையும் இந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார் என்றால் பெயர்களை சொல்லி கூப்பிட்டு அறிந்திருக்கிற ஒரு மேய்ப்பன் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், I know my sheep and my sheep know me. நான் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது. நல்ல மேய்ப்பன் என்றால் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். 15ஆம் வசனத்தில் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இந்த 3வது வசனம் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே மிக தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வசனம். ஏனென்று சொன்னால் இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல மேய்ப்பன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், He calls by name, பெயர்களை சொல்லி அழைக்கின்றார் என்று சொல்லி. நான் எப்போதுமே எந்த சேகரத்திற்கு சென்றாலும் அந்த சேகரத்தில் இருக்கிற குடும்பங்களை சபை டாப்பிலிருந்து எடுத்து அவைகளை தனியாக எனக்கென்று ஒரு டைரியை ஏற்படுத்தி கொள்வது வழக்கம். அநேகர் சபை டாப்பை பார்ப்பதே இல்லை, எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது என்பதையும் பார்ப்பதில்லை. அநேக மரித்து போனவருடைய பெயர்களும் சபை டாப்பில் இருக்கும் வருட கணக்கில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பெயர் சொல்லி அழைக்கின்றவன் நல்ல மேய்ப்பன் என்று. ஆகவே நான் எந்த செய்கிறதற்கு போனாலும் ஒரு டைரியை உருவாக்கி விடுவது வழக்கம். எங்கே வந்த பின்பு என்னுடைய கையில் ஒரு டைரி உண்டு, இது எப்பொழுதும் என்னுடைய கையில் இருக்கும். இந்த டைரியில் நான் எழுதி வைத்திருக்கிற வசனம் என்னவென்றால், அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை நடத்தி கொண்டு போகிறான் என்று. ஆகவே எந்த குடும்பம் எந்த தெருவில் இருக்கிறது, எந்த குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை முழுவதுமாக அறிந்து கொள்வது மாத்திரமல்ல,
அவைகளை பெயர் சொல்வதற்கு முயற்சி எடுத்து அவைகளை நான் அறிந்து கொண்டு வருகின்றேன். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் 850 குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும் பெயர்களை ஞாபகம் வைப்பது கடினம் என்றாலும் அவைகளை முயற்சி செய்து நான் அறிந்து வருகிறேன். பெரும்பாலான குடும்பங்களை பெயர்களை அறிவேன் நான் வந்த இத்தனை நாட்களிலே. ஏனென்றால் ஆண்டவர் அதைத்தான் கற்றுத்தந்திருக்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பன் என்றால் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒருவன் என்று சொல்லி. அதே போல ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் நம்முடைய மாணாக்கர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களை ஆண்டவரை நடத்துகின்றவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் நல்ல மெய்ப்பர்கள். ஆண்டவர் நம்முடைய கையில் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நல்ல மெய்ப்பர்களாக நாம் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இரண்டாவது சொல்லுகின்றார், இந்த ஆடுகள் அவரை அறிந்திருக்கிறது என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. வேற யாராவது கூப்பிட்டா இந்த ஆடு போகாது. ஆனால் இந்த மெய்ப்பன் கூப்பிட்டால் அந்த ஆடுகள் செவி கொடுக்கும், அவனுடைய சத்தத்திற்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், பதில் கொடுக்கும், அவைகளை செய்யும். கமாண்டை பின்பற்றுகின்ற ஆடுகள். அப்படி என்றால் ஒரு மெய்ப்பனுடைய ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அதான் மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறோம். இந்த ஆடுகள் மெய்ப்பனை அறிந்திருக்கிற ஆடுகள். நல்ல மெய்ப்பன் என்றால் ஆடுகள் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மெய்ப்பன் ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மெய்ப்பன். நீங்கள் 9ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மேய்ச்சலை கண்டடைவான் என்று நாம் பார்க்கிறோம். மேய்ச்சலை கண்டடைவான். அப்படி என்றால் இந்த மெய்ப்பனானவன் எங்கே இந்த ஆடுகளுக்கு ஆகாரம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த இடங்களுக்கு நேராக அழைத்து சென்று அந்த ஆடுகளை போஷிக்கிற ஒரு மெய்ப்பன். நிறைய மெய்ப்பர்களை நம்ம பார்க்கலாம். என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு அவங்க பாட்டில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருப்பாங்க, பார்க்கிறோம். ஒருவேளை பொறுப்பான நல்ல மெய்ப்பன் என்றால் எங்கே அந்த ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருக்கிறதோ, எங்கே அந்த ஆடுகளுக்கு ஆகாரம் இருக்கிறதோ, அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை கண்டறிந்து ஆகாரத்தை கொடுக்கின்ற, போஷிக்கின்ற, ஒருவேளை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை கண்டறிந்து கொடுக்கின்ற ஒருவராக இருப்பவர்கள் நல்ல மெய்ப்பர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 40:11. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆங்கிலத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம். He will gather the lambs in his arms. He will carry them in his bosom and gently lead those that are with young. இந்த மெய்ப்பனானவன் இந்த குட்டி ஆடுகளை என்ன செய்வான் என்றால் தோள் மேலே தூக்கி வைத்து கொள்வான். அந்த ஆடுகளை தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு அவைகளை சுமந்து செல்லுகின்ற ஒரு மெய்ப்பர். அது மாத்திரமல்ல, கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆடுகளுடைய பலவீனங்கள் அவைகளை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் அந்த ஆடுகளுக்கு உதவி செய்கின்ற, அவைகளை சுமக்கின்ற ஒரு மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கின்றோம்.
நாம் 23ஆம் வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையான ஒரு சங்கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இது எழுதப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு அருமையானவர்களை எல்லாம் ஒரு ராஜாவினுடைய வசத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு இந்த தாவீது சவுலுக்கு பயந்து காட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அப்படி என்றால் அவரிடத்தில் இருந்தது என்ன? ஒன்றுமில்லை. அவரோடு கூட இருந்த அவர் போல பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவரோடு கூட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லுகிறார், The Lord is my shepherd, I shall not want. எனக்கு குறை ஒன்றுமே இல்லை. பாருங்கள், எவ்வளவு மன நிறைவு. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்மளை பார்த்து யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம பஞ்சப்பாட்டை அவுத்து விட்டுருவோம் இல்லையா? எத்தனை குறை இருக்கோ அத்தனையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தாவீது சொல்லுகிறார், எனக்கு குறையில்லை, எனக்கு குறையில்லை, நான் தாழ்ச்சி அடையேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். எத்தனை நேரத்தில் நமக்கு மன நிறைவு இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய மெய்ப்பர். ஆகவே எனக்கு எந்த குறையும் அவர் வரவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார், எனக்கு ஆகாரத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தருவார். மாத்திரமல்ல, சொல்லுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். கலங்கின தண்ணீர் அண்டை அல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டை. என் தேவைகளை மிக அதிகமாய் சந்திக்கின்ற என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், He restores my soul. அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றுகின்றவர். அறிந்திருக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர், நல்ல மெய்ப்பன் என்பவர். நான்காவது, gives life to them. இந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். laying down his life for the sheep. நாம் அதை இந்த 10ஆம் அதிகாரத்தில் 5 தடவை சொல்லுகின்றார். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 15ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். 11ஆம் வசனத்தில் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனம், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் சொல்றார். 17ஆம் வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனம், அதை ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஆண்டோட ஜீவனை எடுப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அதான் சொல்றார், நானே என் ஜீவனை கொடுக்கிறேன், ஒருத்தரும் என்னை கொல்லலை, நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் 10ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிவிடுகிறார். ஆகவே மற்றவர்கள் அவரை சிலுவையில் அறைந்ததினாலே அவர் மரிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். அதனால தான் சிலுவையில் என்ன சொல்லுகிறார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன், மற்றவர்கள் என்னை கொல்லவில்லை, நான் இவர்களுக்காக என்னுடைய ஜீவனை நான் இவர்களுக்கு கொடுத்து என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகின்ற வசனத்தை காண்கின்றோம். 18ஆம் வசனம், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அழகாக சொல்லுகிறார். ஆம், ஆண்டவரிடத்திலே அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறார்.
மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். அதை குறித்து தான் சொல்லுகிறார், மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எத்தனை அழகாக சொல்லுகிறார்! 5 தடவை சொல்லுகிறார், என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டுடைய சாக்ரிஃபைஸ் இதில் நாம் பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பன் என்பவன் தன்னை ஆடுகளுக்காக சாக்ரிஃபைஸ் செய்கின்ற ஒருவர். 5வது, ஹி ப்ரொடெக்ட்ஸ், இந்த ஆடுகளை பாதுகாக்கின்றவர். 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இங்கே பார்க்கின்றோம், ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நோ ஒன் வில் ஸ்நாட்ச் தம் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். ஒருவனும் என்னுடைய கையிலிருந்து அவைகளை பிடுங்கிவிட முடியாது. ஏனென்றால் நான் என்னுடைய கையிலே பத்திரமாக வைத்திருக்கிறேன், பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே 34, 35, 1 சாமுவேல் 17, 34, 35. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? எந்த மிருகம் வந்தாலும் சரி விட்டு விட்டு ஓடி விடுகிறவர்கள், அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். கூலிக்கு வேலை செய்கிறவன் இந்த பொல்லாத மிருகங்கள் வந்தால் அந்த ஆடுகளை விட்டு விட்டு ஓடி விடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தீங்கு வருகின்ற பொழுது விட்டு விட்டு ஓடி விடுகிறவன் அல்ல, ஆடுகளோடு கூட இருந்து போராடி ஆடுகளை மீட்கின்ற ஒருவர் தான் நல்ல மேய்ப்பன். 6வது, இந்த மேய்ப்பனுக்கு ஆடுகள் மீது இருக்கின்ற கரிசனை, தரிசனம் இங்கே சொல்லுகின்றார் 16ஆம் வசனத்திலே, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், மனித குலத்தை உண்டாக்கி இருக்கிறார். இங்கே ஒரு கூட்டம் இப்பொழுது இந்த மந்தைக்குள்ளே இருக்கிறது, இன்னொரு கூட்டம் மந்தைக்கு வெளியே இருக்கிறது. ஆகவே அவர் இந்த மந்தைக்குள்ளே வராதவர்களை குறித்ததான கரிசனை, ஆகவே தான் சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் இந்த தொழுவத்திற்கு வெளியே எனக்கு ஆடுகள் உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த தொழுவத்துக்கு உள்ளே இருக்கிற ஆடை மாத்திரம் குறித்து அவர் கவலைப்படலை. தொழுவத்திற்கு வெளியே ஏராளமான பேர் இருக்கிறார்கள், அவர்களை இந்த தொழுவத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் அவருடைய தரிசனம், கரிசனை. நமக்கு அந்த கரிசனை நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த தொழுவத்திற்குள்ள இந்த தொழுவத்திற்குள் இல்லாதவர்களை கொண்டு வர வேண்டும். இது ஆண்டவருடைய நல்ல மேய்ப்பனுடைய தரிசனத்தை, கரிசனையை நாம் காண்கின்றோம். 7வது, நாம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He guides, He leads in a path of righteousness. நீதியின் பாதை, சரியான பாதையில் என்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகின்ற தேவன், அவர்தான் நல்ல மேய்ப்பர். சரியான பாதையில். ஒருவேளை நாம் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம் என்றால் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வோம். சின்ன காரியமானாலும் சரிதான், பெரிய காரியமானாலும் சரிதான், ஆண்டவரிடத்தில் கேட்போம். 8வது, அவர்களை சரியான பாதையில் நடத்துகிறது மாத்திரமல்ல, He disciplines them. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Your rod and your staff
they comfort me என்று சொல்லுகிறார். கோல், தடி. இந்த கோல் ஸ்டாஃப் என்பது என்னவென்றால் அது நீளமாக இருக்கும், மேல் பகுதியில் ஒரு கொக்கி இருக்கும். இது எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால் அங்கே மரத்தில் இருக்கின்ற அந்த கிளைகளை இழுத்து கீழே போடுவதற்கு, ஆடுகள் சாப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படுவது தான் இந்த கோல். தடினா என்னது? இந்த ஆடுகள் அவ்வப்பொழுது அங்கே இங்கே ஓடும்போது என்ன செய்யணும்? காலில் டம்முன்னு ஒரு அடி வைக்கணும், காலை உடைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் சரியான பாதையில் கொண்டு வருவதற்கு அதற்குத்தான் இந்த தடி பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் சரியான பாதையிலே நம்மை நடத்தி நம்மை ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வருகின்றவர் நல்ல மேய்ப்பன். நிறைய நேரம் நமக்கு ஒழுங்கை நாம் பின்பற்றுவதே இல்லை. ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எட்டிக்காயாய் கசக்கிறது. ஆகவே நாம் ஒழுங்கு என்று சொன்னால் அந்த ஒழுங்குக்குள்ளே வருவதில்லை. ஒழுங்கை விரும்புகிறவர்கள் அல்ல. ஆனால் நல்ல மேய்ப்பர் என்ன செய்கிறார்? ஒழுங்குக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் இல்லையா? அப்படி என்றால் சரியான பாதையில் நடத்தி நம்ம ஒழுங்கான பாதையில் ஒழுங்காக டிசிப்ளினாக எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நம்மை நடத்துகிறவர் தான் நல்ல மேய்ப்பர். அவ்விதமாக நாமும் நல்ல ஆடுகளாய் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்றால் இந்த 8 காரியங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. ஆமென். நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வண்ணமாக நம் யாவரும் எழுந்து கீதோளம் கீர்த்தனைகளும் 504, கிறிஸ்தவ கீர்த்தனை 216 பாடுவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பன் அல்லோ. கீதோளம் கீர்த்தனைகளும் 504, கிறிஸ்தவ கீர்த்தனை 216. Oh
நம்மையும் நம்முடைய காணிக்கையிலும் ஆண்டோடைய பாதப்படியிலே அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த ஏராளமான நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதில் ஒரு சிறு பகுதியை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். தேவரீர் தயவாக அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தோத்திர காணிக்கைகளை அர்ப்பணித்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்து கொள்ளுங்க. காணிக்கைகளையும் அருமையான பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். பொருள் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கைகளையும் அருமையான பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களையே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்முடைய பாவங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அறிக்கை செய்வோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கிருபாக்கியங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக செலுத்த கடவோம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் காலத்திலும் இவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதி நீதி எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் மதுமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பந்தியிலே சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Amen.
Lord.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற சித்த மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நர்மையான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்ல மேய்ப்பராக எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற தேவன், எங்களுக்காக உடைய ஜீவனையே கொடுக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை பாதுகாக்கின்றவர், எங்களை சரியான வழியிலே நடத்துகிறவர், எங்களை ஒழுங்குக்குள்ளாக நடத்துகிற தேவன். இவ்விதமாய் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பராகிய இடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள பிறரை குறித்ததான கரிசனை எங்களுக்குள்ளே இருக்கும்படி உம்மிடத்திலே காணப்படுகிற எல்லா குணாதிசயங்களையும் நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். இந்த கால வேளையிலே உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய திருக்கரத்தில் வரைந்து வைத்து கண்ணின் மணியை போல காத்து பலப்படுத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் மகிமையினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவைகளோடு கூட வந்திருக்கிறவர்கள் உண்டு, உள்ளம் உடைந்த நிலையிலே வந்திருக்கிறவர்கள் உண்டு. ஆற்றி தேற்றி வழி நடத்தீரிட கெஞ்சுகிறோம். திகைக்கின்றவர்கள் உண்டு. தகப்பனே, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவீராக. தேவைகளோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்தருள கெஞ்சுகிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. விசேஷமாய் ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்று வேளையிலே தேவரீர் தாமே துணைகளை கொடுப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை அருளி செய்யுங்க. அப்படியே குழந்தை பேருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், சுகமான பிரசவத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் தயவாய் இரக்கம் பாராட்டியவர்களுக்கு கெஞ்சுகிறோம். வயதான நிலையிலே சுகவீனத்தோடு வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அயலிடங்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கே இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்களுடைய செட்டைகளுக்குள்ளாக பாதுகாத்து வழிநடத்தியர்களை கெஞ்சுகிறோம் அப்பா. தேவைகளோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, வீடு வாசலற்றவர்களுக்காக, ஆகாரம் இல்லாதவர்களுக்காக, அநாதைகளாய் இருப்பவர்களுக்காக, திக்கற்றவர்களாய் இருப்பவர்களுக்காக, ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக, நியாயம் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காவலில் இருக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாக பலவிதமான துன்பங்களின் அனுபவத்தில் கடந்து செல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கிற அனைவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். வீடுகளிலே படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது அமரட்டும், தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு கூட வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட இரத்தத்தை உடைய பிள்ளைகளின் மீது ஊற்றுவீராக. அற்புதமான சுகத்தை கொடுத்து அனுப்பீரல கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை உடைய குமாரனாக என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவியலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தனையும் காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. பின் போனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து கீதளும் கீர்த்தனைகளும்
592வது பாடலை பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு. கீதோளும் கீர்த்தனைகளும் 592. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே செல்ல கடவோம்.